ஹைடெக் வசதிகளோட 400 ஜாக்கிகளை வந்து பொருத்தி வீடை வந்து தரைமட்டத்திலிருந்து 6 அடிக்கு வந்து லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. வீடை வந்து நீங்கள் அறுத்துட்டு கீழே ஒரு ஜாக்காக ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஆக்சுவல் லெவல் இந்த லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 4 ஃபீட் லிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக கட்டிட்டோம். எப்படி இதை கட் பண்ணிட்டு உள்ளே இந்த ஜாக்கியை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? இப்போ வைக்கும்போது ஏதாவது நிலை தடுமாறாதா? 45 இயர்ஸ் 50 இயர்ஸ் பில்டிங் கூட நான் லிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபீட் பின்னாடி ஷிஃப்ட் பண்ணணும், இல்லை முன்னாடி ஷிஃப்ட் பண்ணணும், இல்லை சைடில் ஷிஃப்ட் பண்ணலாம் ஆக்சுவலி. ஸோ அதனுடைய டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா வேறு அது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜாக்ஸ் யூஸ் பண்ணி இதே மாதிரி பேஸ் பண்ணிட்டு வேறு இடத்துல போட்டு இந்த பில்டிங் ஹோல் ஸ்ட்ரக்சரை கொண்டு போய் ஜஸ்ட் அங்கேயே வந்து சீட் பண்ணிடலாம். வீடை வந்து நீங்கள் அறுத்துட்டு கீழே ஒரு ஜாக்காக ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் வீடை வந்து உடைக்கும் போது கிராக் கூடாதா? கண்டிப்பாக கிராக் கூடாது. நம்ம வந்து ட்ரில்லிங் பண்ணிட்டு தான் ட்ரில்லிங் மிஷின் வச்சு தான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சுற்றி உடைச்சிட்டு வரும். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் கீழே தான் உடைக்கிறோம். நம்ம வந்து வாலில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா டச் பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த கேசஸ் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் கீழே தான் நம்ம உடைக்கிறோம். மதர் வால் நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா மதர் வால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி மதர் வால் இல்லைனா இந்த மாதிரி சேனல் கீழே உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேனல் செட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எந்த கிராக்கும் எந்த டேமேஜ் உங்களுக்கு வந்து வாலுக்கு ஆகாது. இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட் G+1 இது ஆக்சுவலாக 1800 ஸ்கொயர் ஃபீட் உள்ள பில்டிங் இன்றைக்கி நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் மோர் தென் 40 to 50 lakhs ஈஸி ஆகிடும். ஸோ இந்த டெக்னாலஜி நம்ம வந்து லிஃப்ட் பண்ணும்போது ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 lakhs வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிடலாம் ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் ரொம்ப கம்மி தான், லிஃப்டிங் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சுவலாக நம்மளுக்கு போயிட்டு நிறைய கோயில் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஷிஃப்டிங் வீடுன்னு வரும்போது அவ்வளோ ஷிஃப்டிங் இல்லை, மேக்ஸிமம் லிஃப்டிங் தான். 90 to 99% பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டியில் பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் சவுத் நான் பண்ணிட்டுருக்கோம் லிஃப்டிங் தான். 100ல் ஒரு 1 or 2 கேசஸ் பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் வரும். வீட்டுக்குள்ளே இருக்கேன் ஆக்சுவல் வீட்டுக்குள்ளே இருக்கிறது இதுதான் நினைக்கிறேன். ஸோ வீடை வந்து தோண்டி அது 6 அடி தோண்டி இருக்கீங்களா? இப்போது 6 அடி தோண்டி இருக்காங்க, அதுக்குள்ளே இருக்கேன். இதுக்கு மேலே வீடெல்லாம் இருக்குது. ஸோ எல்லாருமே அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையில் இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கவங்களாம் இங்கே தங்கி இங்கேயே இருக்காங்களா? ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த பில்டிங் லிஃப்ட் பண்ணுறாங்களோ அதுக்குள்ளே தங்கிக்குவாங்க. டெனன்ட் ஹவுஸ் ஓனர் இருந்தால் G+1 G+2 அவங்க மேலே இருக்கலாம், மேலே இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ட்ரில்லிங் மிஷின் வச்சு இதை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாக்கிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே லிஃப்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல எத்தனை ஜாக்கி வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு? எத்தனை நாட்கள் ஒர்க்கு போயிட்டுருக்கு? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 350 to 400 ஜாக்ஸ் பக்கமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நம்மளோட ப்ராஜெக்ட் டைம் பார்த்தீங்கன்னா 45 days. 45 days மீன்ஸ் நம்ம லிஃப்ட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா கட்டுவால நம்ம ஸ்ட்ரக்சர் போட்டு அந்த பில்டிங் மேலே உட்கார வச்சு கொடுத்துக்கான டெட்லைன் பார்த்தீங்கன்னா டைம் லைன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 45 days. 45 daysக்கு அப்புறம் உங்களோட ஃப்ளோரிங் வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். ஏன்னா ஃப்ளோரிங்க்கு எந்த ஜாக்கு நம்ம வந்து கொடுக்க முடியாது. ஃப்ளோரிங் வந்து கம்ப்ளீட்டாக கீழே நின்றுடும், நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் மேலே வரும். ஸோ 45 daysக்கு அப்புறம் அவங்க ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா மறுபடியும் டைல்ஸ் போட்டு அங்கே வீட்டுக்குள்ளே போகிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2.5 to 3 months ஆகிடும் ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஒர்க் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அக்ரிமெண்ட் ஃப்ரம் த அக்ரிமெண்ட் டேட் இட் இஸ் 45 days. லிஃப்ட் பண்ணி 5 feet or 6 feet லிஃப்ட் பண்ணி கொடுக்குறது ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு 45 நாளில் இந்த வீடை லிஃப்ட் பண்ணி மற்ற வேலையெல்லாம் முடிச்சிருவீங்க. இன்னொரு பக்கம் கேள்வி என்னென்னா, ஸோ இந்த மாதிரி பண்ணணும்னா எவ்வளோ அமௌண்ட் ஆகும்? ஸோ எந்த பேஸ்லேருந்து அமௌண்ட் கால்குலேட் பண்ணுறீங்க? எவ்வளோ ஆகும்? ஸோ இது பார்த்தீங்கன்னா G+1 கீழே 900 மேலே 900. நம்மளோட கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா 2 G+1 தான் கால்குலேட் பண்ணும். கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் நீங்கள் வேலை பார்க்குறீங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு எதுக்கு அமௌண்ட் நீங்கள் சார்ஜ் பண்ணுறேன்? கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட் ஆகுது. ஸோ ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தூரம் வைக்கிற ஜாக் வெயிட் லோட் அதிகமாக கிட்ட நம்ம வந்து ஜாக் வைக்கிறோம், ப்ளஸ் நம்பர் ஆஃப் லேபர்ஸும் அதிகமாகும். ஸோ ரெண்டுத்துக்கு சேர்த்து தான் நம்ம வந்து சார்ஜஸ் போடுறோம். ஸோ டிபெண்டிங் அப்போ அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம 40 to 50 rupees per square feet ஒரு அடி லிஃப்ட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? சப்போஸ் 1000 square feet வீடு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணனா 40 rupees நம்ம போட்டோமா 5 feetக்கு 2 lakhs லிஃப்டிங் சார்ஜஸ் ஆகும். 40 into 5 200 into 1000 2 lakhs வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்டிங் சார்ஜஸ் மட்டும்.